நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார்? இந்த மாற்றம் எதனால் நடந்தது? அந்த கேள்விதான் இப்ப எல்லாரோட மனசுல இருக்கு. இத்தனை நாள் வரை மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் மாதிரியான மிக முக்கியமான கூட்டம், ஏனென்றால் நிதி ஆயோக்கில் தான் ஒரு நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடம். எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு இது வேண்டும், இந்த திட்டம் வேண்டும், இத்தனை நிதி வேண்டும் என்றெல்லாம் விவாதிக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய இடத்திலெல்லாம் நம்முடைய முதல்வர் புறக்கணித்துவிட்டு இப்போது ஏன் செல்கிறார்? ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், மத்திய அரசு கடந்த 4 வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்புகிறது. இது முதல் முறை இல்லைங்க, இது பலவேறு முறை நான் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசியிருக்கேன்.